அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு பாம்பு என்ன செய்திருக்கிறது? தச்சு தொழில் செய்யும் இடத்தில் ஊர்ந்து ஊர்ந்து மெல்ல சென்றிருக்கிறது. அப்போது ரம்பம் ஒன்று அங்கே இருந்திருக்கிறது. அந்த ரம்பத்தின் கூரான இடத்தில் அதன் உடம்பு பட்டுவிட்டது. உடனே என்ன நடந்திருக்கும்? ரத்தம் வழிய தொடங்கியதாம். கோபத்தில் என்ன செய்திருக்கிறது? அந்த ரம்பத்தை அது கடிக்க தொடங்கியதாம். எனவே அந்த மீண்டும் அந்த கூரான பகுதி குத்தி உடம்பு முழுவதும் ரத்தம் வர ஆரம்பித்திருக்கிறது. உடனே அந்த ரம்பத்தை இறுக்கி இருக்கிறது தனது உடலால். என்ன நடந்திருக்கும்? பாம்பு 2 துண்டாக விழுந்து அந்த இடத்திலேயே இறந்து விட்டது. அதற்கு வந்த கோபம், நிதானம் இல்லாத தன்மைதான் அது இறந்து போவதற்கான காரணமாக இருந்தது. அதே போலத்தான் நம்மில் பலரும் இருக்கின்றோம். நம்மை கோபப்படுத்துகின்றவர்கள் நம்மை சூழ இருப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும், நம்மை கோபப்படுத்தினாலும், நாம் அதிகமாக நிதானம் இழந்து கோபப்பட்டாலும் அதனால் ஏற்பட போகும் விளைவு நம்மையே சார்ந்தது. எனவே எப்போதுமே எந்த விடயத்திலும் பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் நிதானமே சிறந்த தானம் என்று சொல்வார்கள். தானங்களிலே சிறந்த தானம் நிதானம் என்று சொல்வார்கள். அதனால்தான் எனவே எந்த நேரத்திலும் நாங்கள் கோபத்தை அடக்கி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். கடந்த சில பதிவுகளுக்கு முன்பதாகவும் நான் ஒரு கதையை உங்களுக்கு நினைவூட்டியிருந்தேன். அதாவது ஒரு துறவி வெற்றுப்படகு என்று நினைத்துக் கொண்டார் என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்படியான ஒரு கதையாகத்தான் இந்த கதையும் இருக்கிறது. எனவே வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கு கோபப்பட வேண்டும், எந்த விஷயத்திற்கு நிதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தானத்திலேயே சிறந்த தானம் நிதானம்.